வெல்கம் பேக் டு another வீடியோ ஃபன் பட்டர் ஜாம். ஐஸ் யா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மலையாளத்தில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக ரிலீஸ் ஆகியிருக்க வலது வருஷத்து கல்லன். கரெக்டாக சொல்லணும்? கரெக்ட். எஸ். ஜீத்து ஜோசஃபோட டைரக்ஷனில் ஜோஜோ ஜார்ஜ், பிஜு மேனன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. விஷ்ணு ஷியாம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய ஸ்டோரி. எஸ். யா ஆண்டனி சேவியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரப்டடான ஒரு காப்பாக இருக்காரு. கரப்ட் காப். எஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவரோட ஃபேமிலி, அதாவது அவர் பையன், அந்த மாதிரி டைனமிக்ஸும் வந்து சரியில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தால் எது வேணுமோ வாங்கலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் குற்றம் பண்றாங்களோ அந்த ஸ்டேஷன்ல, அவங்க பெரிய ஆட்களா இருந்தா அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு யாராச்சும் நிரபராதி, அதாவது யாரும் அந்த கேஸ கொடுக்க வராங்களோ அவங்க மேலேயே அந்த கேஸை மேனிபுலேட் பண்ணி அவங்களே அந்த கேஸை கொடுக்க விடாம ஹியூமிலியேட் பண்ணி அவங்களே ஒரு அளவுக்கு ஆக்கி சித்திரவதை பண்ணி அவங்களே அவங்களை ஏதாச்சும் பண்ணிக்கிற அளவுக்கு போக்கிற ஒரு பார்த்தாலே ஒரு வெறுப்பாகிற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி இருக்கும் போது இவரோட ஸ்டேஷன்ல இவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்த அந்த ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் வருது. ஐரின் அப்படிங்கிறவங்க ஒரு கேஸ் கொண்டு வராங்க, அவங்களோட ஃப்ரெண்டோடது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து சொல்றப்போ அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது இவர் என்ன ரொட்டீனா பண்ணுவாரோ அதையே அவங்களுக்கும் பண்ண போக அந்த ஸ்டேஷனோட வாசல்லையே ஒரு விபரீதம் நடக்க இதை தெரிஞ்சுக்கிற ஜோஜோ ஜார்ஜ் அடுத்தடுத்து இவர் பண்ண போற ஸ்டெப்ஸ் என்ன, இதுக்கப்புறம் நடக்க போற ஆடுபுலி ஆட்டம் என்ன, ஸ்பாயிலர் ஃப்ரீ ஸ்டோரி. எஸ். படத்துல பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், லைக் படத்துல என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? எனக்கு வந்து லைக் எனக்கு ஜான்ராவே பிடிச்ச ஜான்ரா தான். ஏன்னா ஃப்ரெண்டுனாலே நல்ல ஃப்ரெண்டு தான். அது என்ன கெட்ட ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு. அதுவும் ஜீத்து ஜோசப் பேர் எடுக்கிறாரு. அவர் வந்து திருஷ்யம் எடுத்தவர். ஸோ அவர் படத்துல லைக் அதுவே லைக் சோல்ட் அவுட் ஆகுது. அது நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல வந்து நல்லாவே அந்த என்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பிஜு அந்த ஒரு ஸ்டார்டிங்ல அந்த ஆண்டனி சேவியருங்கிற அந்த இன்ஸ்பெக்டர், அவர் வந்து அவர் நல்ல மாதிரி ஸ்டார்டிங்ல காட்ட அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மாதிரி காட்டிட்டு அப்படியே ஒரு இவன் நல்லவன் கிடையாதா, இவன் இப்படிப்பட்டவனா அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப சீம்லெஸ்ஸா அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. பிளஸ் அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வச்சு அந்த ஒரு ஃபாதர் சன் டைனாமிக், அது வந்து எப்படி ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் வந்து எப்படி அது வந்து லேட்டரா அது எப்படி நம்ம வந்து அது சரியா ட்ரீட் பண்ணலைன்னா நமக்கு அது எப்படி போகும். பேட் பேரண்டிங் பத்தி ஒரு நல்ல ஆக்சுவலி ஒரு டைட்டான ஸ்கிரிப்ட், டைட்டா என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மெசேஜும் அது உள்ள அது இன்கல்கேட் மெசேஜ். பட் ஆனா அது மெசேஜ் மாதிரி நம்ம மாதிரி இருக்காம லைக் அது கதையோட சீம்லெஸ்ஸா வந்து அதுதான் மெயினே ஜீத்து ஜோசஃபோட மாஸ்டர் பீஸ். ஆமா, அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஆக்சுவலி. அது சொன்னது அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பட்டுச்சு. எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மலையாளத்தோட 2 டாப் பெர்ஃபார்மர்ஸ். ஒரு பக்கம் பிஜு மேனன், அவர் காக்கி சட்டைய போட்டாலே அந்த படம் ஹிட் தான். அவரும் அந்த காக்கி சட்டையும் ஒரு அன்சங் லவ் ஸ்டோரிஸ் மாதிரி. அவர் அந்த எப்படி நம்ம ஒரு போலீஸ்னா ஒரு கேப்டன் விஜயகாந்த வந்து இது பண்றோமோ, இப்போ மலையாளத்துல எழுதி கொடுத்துடலாம், போலீஸ் கேரக்டர் என்னமா பிஜு மேனனை கூப்பிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. அவரோட ஹைட்டு வெயிட் அந்த இதுக்கு அவர் பயங்கரமா செட் ஆகுறாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ், அவர் வந்து லைக் படம் ஃபுல்லா வராருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபுல் படத்துக்கும் அவர் வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவர் வந்திருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் லைக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போகும். அது அந்த கிராம்டான ஒரு என்விரான்மெண்ட்ல எங்கேயுமே உங்களுக்கு அதோட சொஃபிஸ்டிகேட்டடா இருக்காது. லைக் என்னடா படம் எங்கேயுமே மூவ் ஆகாத மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே அடுத்து ஒரு டக்குன்னு ஒரு நியூஸ் வரும், டக்குன்னு ஒரு பேப்பர் வரும், டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வரும் அப்படின்ட்டு பரபரன்னு படம் போயிட்டே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நிற்கும் படம். ஆனா அது பாட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஆமா, எங்கேயுமே வந்து நம்ம அது வந்து ஒரே இடத்துல இருக்குதே அந்த மாதிரிலாம் எங்கேயுமே தோணாது. அந்த ஒரு என்கேஜிங்கா இருக்கும் ஓவராலாவே. அந்த ஒரு ஃபேக்டரும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் பில்டிங் தான். லைக் அந்த கான்ஃபிளிக்ட்ல இருக்க பிரச்சனைகள், சித்தார்த் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி டைனாமிக்ஸ், ஒரு ட்ராமா அண்ட் நடக்கக்கூடிய இந்த கில்லிங்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் ஆக்சுவலி லாஸ்ட்ல வந்து ஒரு மெயின் கில்லர் வந்து யாருங்கிறத வந்து அது வந்து ரொம்ப நல்லாவே அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பான்.
நம்ம கண்ணு முன்னாடியே தான் அந்த அந்த கேரக்டர் இருப்பாங்க, அப்பப்போ வந்துட்டு போவாரு. ஆனா இவர் தான் அது பண்ணியிருப்பாரோ, இந்த கேரக்டர் தான் அது பண்றாங்களோங்கிறது வந்து நமக்கு பெருசா அது வந்து டவுட் எனக்கு வரல. சோ அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா பிஜு மேனன் இவன் தான்டா அக்மார் கெட்டவன் அப்படின்ட்டு கதை வந்து நம்மளை நம்ப வச்சிரும். இவர் தேர்ந்து எப்படியாச்சும் மத்தவங்க தப்பிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா நெகட்டிவ்ஸ். ஆமா ஓகேவா? படத்தை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு படத்தை பார்த்துட்டு வந்து இதுக்கப்புறம் உள்ளதை பாருங்க. ஒரு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை நான் சொல்லாம என்னாட்டி அதை கண்டினியூ பண்ண முடியாது. எனக்கு அதுல ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். ஓகே ஓகேவா? ஸோ யா, உனக்கு ஏதாச்சும் நெகட்டிவ்ஸ்? எனக்கு வந்து ஒரே ஒரு ஐ மீன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மேபி ஐ குட் அக்ரி ஒரு வேலிட் ஆன்சர். எனக்கு ஒரு நெகட்டிவ் என்னன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து திடீர்னு திருந்துற மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதுவே வந்து எனக்கு ஒர்க் ஆகல. அது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி எனக்கு பெருசா எதுவுமே வந்து எனக்கு பார்க்கும்போது படல. ஆனா லைக் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அது கிளைமேக்ஸ்ல அது வந்து ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளோ அடமெண்ட் எவ்வளோ ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னு காட்டியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. டு ஆட் டு யுவர் பாயிண்ட், இப்போ அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓகே இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சுச்சு, அவர் கண்ணுல ஒரு கண்ணீர் வந்துச்சு, ஒரு ரியலைசேஷனுக்கான ஒரு அறிகுறி கூட இல்ல. ஆனா வந்து கிளைமேக்ஸ்ல பார்த்தா திடீர்னு அப்படிங்கிறது வந்து லைக் டோட்டலி அன்ரியலிஸ்டிக் சினிமாத்தனம். லைக் ஓகே ஆஸ் a மூவி ரிவ்யூரா எனக்கு வந்து அது ஏன் அந்த கேரக்டர் எதுக்காக இப்படி பண்றாருங்கிறதுங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. பட் இட் வாஸ் டூ ஓவர் த டாப். இப்போ எனக்கு இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஓகேவா? சோ இது யார் கொலையாளி அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ படத்துல நல்லவர் வந்து கெட்ட விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகேவா? இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கெட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதான லாஜிக். அப்படிதானே ஒரு படத்தை பிரேம் பண்ணணும். இவர் புதுசா எடுக்கிறாங்கிற பேர்ல ஓகே, ஸ்கிரீன் பிளேயா இட் இஸ் அப்ரிஷியபிள். என்னன்னா நல்லவங்க எல்லாரும் இந்த கெட்டவனை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு படத்தை செத்துறாங்க. ஓகேவா? இன்வெஸ்டிகேட் பண்றவனும் ஒரு கெட்டவன், கண்டுபிடிக்க நினைக்கிறவனும் கெட்டவன். ஓகேவா? இவனுங்க இருந்தாதான் என்ன, செத்தாதான் என்ன, எந்த ஒரு ரெடிமிங் குவாலிட்டிஸ் எந்த ஒரு வகையிலயுமே ஐயோ இவனுக்கு மூச்சு முட்டிருமே, இவனை காப்பாத்திரணுமே, இல்ல வந்து இவர் மீடியாலாம் இருக்காங்களே, இவர் போலீஸ் எப்படி எஸ்கேப் ஆவாரு, இவரை வந்து இது பண்ணுமே அப்படின்ட்டு எந்த ஒரு வகையிலுமே எந்த ஒரு இமோஷனல் கனெக்டுமே இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மேலே வரல. இல்ல ஆனா பட் த பாயிண்ட் இஸ் நாட் டு அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் உருவாக்கணுங்கிறதும் பாயிண்ட் கிடையாது. கனெக்ட் உருவாக்கணுங்கிறது பாயிண்ட் கிடையாது. பட் ஆஸ் a ஸ்டோரியே நீ வந்து ஒரு மெயின் கேரக்டரா வந்து ஒரு பெரிய ஹேக்கரா காமிக்கிற. ஓகேவா? இப்ப அவர் ஹேக்கரா தான் இல்லைன்னா தான் என்ன? ஓகேவா? இப்ப நீ அந்த ஹேக்கிங் ஸ்கில்ஸை வச்சு அவர் சில திங்ஸ் பண்ணுவாரு. ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல. அந்த ஹேக்கிங் ஸ்கில்ஸை வச்சு நீ இன்னும் கொஞ்சம் அவங்க எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வேற யாருக்காவது கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது வந்து லைக் ரெண்டாவது. இப்போ அந்த கேரக்டர் வந்து சாவறதுக்கு முன்னாடி ஐ மீன் செத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில திங்ஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆமா, அதாவது இந்த ஆண்டனியோட ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி, அவர் முதல்ல இருந்து என்ன பண்ணாரு அப்படிங்கிற வரைக்கும் எல்லா விதமான ஆதாரங்களையும் இவர் கலெக்ட் பண்ணாரு. நிறைய இடத்துக்கு இவர் நேர்ல போனாரு, போயிட்டு அந்த ட்ராமா அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. கரெக்ட். அப்போ அவ்வளவும் பண்ண முடிஞ்ச உனக்கு, நீ அவ்வளவு பெரிய ஹேக்கரா இருந்த உனக்கு, ஒரு நியூஸ் மீடியாவுக்கு தகவல் தெரிவிக்க முடிஞ்ச உனக்கு, ஒரு எம்பியை கடத்தி வைக்க தெரிஞ்ச உனக்கு, உன் உயிரை போக்கிக்காம உன் குழந்தைய பறி கொடுத்தனால ஐ அக்ரி. ஆனா ஐ அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி போத். எப்படின்னா லைக் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா அதான் லைக் அவங்களுக்கு என்னன்னா பொண்ணே போயிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு லைக் they wanted to prove a point. அது மீடியா மூலமா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லைக் we don't want to நீ தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடியே செத்துட்டியே. இப்போ நீ அவனுக்கு தண்டனை தான் கிடைச்சிச்சான்னு கூட உங்களுக்கு எப்படி தெரியும்? படம் இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. அண்ட் ஒரு நல்ல டீசென்டான வாட்ச். லைக் உங்களுக்கு மிஸ்டர் த்ரில்லர், அதுவும் இல்லாம ஜிடி ஜோசப் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட். இந்த படம் நான் பார்க்கும்போதே லைக் நான் வந்து யோசிச்சேன், இந்த படம் திஸ் ஃபிலிம் டெஃபினட்டா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க போறோம். என்னோட ஸ்கோர் மை ஸ்கோர் நான் என்ன சொல்லுவேன்னா லைக் 3 கொடுப்பேன். ஸோ என்னோட ஸ்கோர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் I'll give a பில்டப் தான் கொடுக்குறீங்க. இல்ல என்னோட ஸ்கோர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா I'll give a 2.75. அப்படியா? That's it for the review. ஸோ உங்களுக்கு
வேற ஏதாச்சும் படம் நம்ம ரிவ்யூ பண்ணணும் ஆமாங்க OTT ல உங்களுக்கு ஏதாவது watch பண்ணி- இன்ட்ரெஸ்டிங்கான படம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெலுங்குல கன்னடால இல்ல எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க எல்லா லாங்குவேஜ் படமும் பார்ப்போம். வெப் சீரிஸா இருந்தா கூட பரவாயில்ல லைக் வெப் சீரிஸ் படம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோலயோ பாட்காஸ்ட்லயோ அல்லது ஷார்ட்ஸ்லயோ உங்களை வந்து சந்திக்கும் முறை this is Naufal, சித்தார்த் fun but is it